சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம். இந்த 3 ராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியமாக போகக்கூடிய நாள் சபரிமலைன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது 14/1 தான் சொல்லுவேன். ஏன்னா அனுஷத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பனை நீங்கள் வணங்கும் பொழுது ஒருவேளை சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிற ஜாதகக்காரங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான செயல். அங்கேயே உங்களுடைய முக்கியமான தடங்கள், அதாவது நீங்களே உங்களுக்கு தடங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஈகோ, கோபம், தாபம் எல்லாம் கம்மி. சனி செவ்வாய் இருக்கிறவங்களாம் தயவுசெய்து இந்த 14 ஜனவரி 2026 வழிபாடை விட்டுறாதீங்க, போயிட்டு வாங்க. ரொம்ப 11/1/2026 சபரிமலை போகிறது ரொம்ப சிறப்பான நாள். அன்றைக்கி 8 மணி நேரம் அங்கேருந்து ஒவ்வொரு ஊரைகள்லேயும் நம்ம வேண்டுதல் அங்கேயே ஐயப்பனை நினச்சி வேண்டும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். குடும்பமும் இதனால் மேம்படும். லேடிஸும் குழந்தைங்க போக முடியலைன்னா வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு 11/1/2026 அன்றைக்கி போகிறது ரொம்ப சிறப்பு. இதோட இன்னும் 41 நாட்கள் நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க. 2/1/2026 மற்றும் 24/12/2025 சித்திரை மற்றும் மிருகசீரிஷம் அவிட்ட நட்சத்திரக்காரங்க உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போய் அங்கே நம்மளுக்கு நவகிரகம் இல்லை சிவன் இருக்கிற ஸ்தலத்துலேயே முருகர் இருந்தாலும் சரி, அந்த கோயிலுக்கு போய் நவகிரகத்தில் இருக்க செவ்வாய் கிரகத்துக்கிட்ட உங்களுடைய பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி, முருகர்கிட்டையும் உங்கள் பெயர் நட்சத்திரத்தையும் சொல்லி அர்ச்சனை பண்ணி, அதுக்கப்புறம் ஐயப்பனையும் வழிபட்டுட்டு வாங்க. ஏன்னா மாலை போட்டிருப்பீங்க அந்த நேரத்தில். மிக அற்புதமான வேண்டுதல். சரி, உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? அந்த மகர ஜோதி அன்னைக்கு நம்மளுக்கு போகிறனால என்ன பலன் கிடைக்கும்? அங்கே மலைக்கு போகிறோம், நம்ம சபரிமலைக்கு குறிப்பாக 14ஆம் தேதியே சில பேர் போகலான்னு நினைப்பீங்க. 11ஆம் தேதி போகிறது மிக சிறப்பான விஷயம். 14ஆம் தேதி போகிறது மகர ஜோதியை தரிசனிக்கிறது. இந்த இடத்துல சரி, உங்களுக்கு ஒரு கட்டாயமாக ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க, அது நிச்சயமாக நடந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பூர்வீக சொத்து, இடம் ரிலேஷனான ஒரு பிரச்சனைகள், ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு பிழை இருக்குது, இதெல்லாம் சரிக்கு செய்யக்கூடிய நாள் அந்த 14/1 முதல் வேண்டுதலாக அங்கே வைங்க. அதே மாதிரி புது சொத்து வாக்குறீங்கனாலும் நீங்கள் அங்கே கேட்கலாம். அதே மாதிரி வண்டி வாங்கணும், இன்னும் ஒரு 10 லாரி வாங்கிக்கிறேன், எனக்கு தொழில் இன்னும் அபிவிருத்தி நடக்கணும்னா தாராளமாக வாங்கிக்கிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த 41 நாள் விரதமும் நான் சொன்ன 2ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதி மறக்காமல் போய் 11ஆம் தேதியும் முடிஞ்சால் நீங்கள் சபரிமலையில் இருந்தீங்கன்னா மிக அற்புதமான விஷயம். மகரஜோதி அன்னைக்கு வேண்டுதல் வச்சிங்கன்னா இந்த வேண்டுதலை வைங்க. வண்டி, வாகனம், இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வேண்டுதலாக வைங்க. மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். அஸ்தம், திருவோணம், ரோகிணி இந்த 3 நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா சந்திர பகவானுடைய நட்சத்திரம். நீங்கள் 10/1 அன்னைக்கு சபரிமலை போய் வேண்டுறது மிக சிறப்பானது. அன்றைக்கி முழுவதுமே பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் அந்த கோயிலிருந்து ஒரு நல்ல வழிபாடு நடக்குங்க. உங்களுக்கு இந்த வழிபாட்டால் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, மகர ஜோதி அன்னைக்கு, அதனால் 11/1 அன்னைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அன்னைக்கு முக்கியமான முதன்மையான வேண்டுதல் எது வைக்கணும்னா, குழந்தைகள் படிப்பு நல்ல காலேஜில் கிடைக்கணும், அவருக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பை அமைச்சு கொடுக்கணும், நல்ல வேலையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு குழந்தைகள் பற்றின சிந்தனையும், குழந்தை பிறக்கில் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களாம் அன்றைக்கி போயிட்டு வந்தீங்கன்னா மிக சூப்பரான விஷயம். எந்த தோஷமாக இருந்தாலும் அதில் சரியாயிடும். குழந்தைங்களுக்கு நோய் வாய்ப்பட்டிருந்தால் கூட நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். பூர்வ புண்ணிய ஸ்தானமும் மிக அற்புதமான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய இந்த ஐயப்பனோட அருள், அனுஷத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். 2வது, அந்த 14 அன்னைக்கு போகும்போது ஒருவேளை நீங்கள் 10/1 போகலைன்னா 14ஆம் தேதி போய் தரிசனம் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா, நீங்கள் எப்படி இருக்கணும்னா அந்த நாள் மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு காக்க விட்டு தான் அவர் அருள் கொடுப்பாரு. இதனால் விரக்தி அடையக்கூடாது. யாரிடமும் போயிட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு புலம்பக்கூடாது. உங்களுக்கு அந்த விரக்தி அடையாமல் அதை நீங்கள் மனதார ஏற்றுக்கிட்டு உங்கள் வாழ்நாளில் ஒரு சிறப்பு மிக்க ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். மனதார நம்புங்க, உங்களுக்கு நல்லது கிடைக்கும். முக்கியமாக குழந்தைகள் ரிலேட்டடாகவும் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வலுவடையும். இப்போ ஜனவரி மாதம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 41 நாள் விரதம் இருப்பீங்க. அந்த 41 நாளில் பார்த்தீங்கன்னா 1/1/2026 மற்றும் 23/12/2025 உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரகத்துக்கு போய் சந்திர பகவானுக்கு உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அங்கே சிவன் மூலஸ்தானமாக இருந்ததுன்னா ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிவிட்டு, சிவனுள்ள தான் சக்தியும் இருக்கிறாங்க, அதனால் ஓம் சக்தின்னு சொல்லி அங்கேயும் உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க.
சிவன் தலையிலேயே தான் உங்களுடைய கிரக அமைப்பு இருக்குது. அதனால் எந்த நிலையிலையும் நீங்கள் தோல்வியுற்ற மாதிரி நினைச்சிடக்கூடாது. சிவனே உங்களை பார்த்துக்குவார். ஆனால் அவரை போய் நீங்கள் பார்க்கணும், எந்த ஒரு வேண்டுதல்னாலும். அதுதான் முக்கியம். அன்னைக்கு அதே நாளில் உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் சுவாமிக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா, வீட்டு லேடிஸ்லாம் வந்து இப்போ மலைக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பான விஷயம். நன்றி, வணக்கம்.